Today we are going to focus on Hebrews chapter 10 verses 26 through 31. இன்றைக்கு காலை வேளையில நாம எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை நாம தியானிக்க போகிறோம். The topic is a serious warning against apostasy. A serious warning against apostasy. அதாவது பின்மாறி போவதற்கு எதிராக ஆண்டவர் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். I just want to read the text in English first and then in Tamil. நான் வேத பகுதியை நான் ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு நான் தமிழிலே உங்களுக்காக வாசிக்கிறேன். Hebrews chapter 10 verses 26 through 31. If we deliberately keep on sinning after we have received the knowledge of the truth, no sacrifice for sins is left, but only a fearful expectation of judgment and of raging fire that will consume the enemies of God. Anyone who rejected the law of Moses died without mercy on the testimony of two or three witnesses. How much more severely do you think a man deserves to be punished who has trampled the Son of God underfoot, who has treated as an unholy thing the blood of the covenant that sanctified him, and who has insulted the Spirit of grace? For we know him who said, "It is mine to avenge, I will repay," and again, "The Lord will judge his people." It's a dreadful thing to fall into the hands of the living God. Remember those early days after you had received the light, when you stood your ground in a great contest in the face of suffering. தமிழ்ல வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 26லிருந்து 31 வரை. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களுக்காக செலுத்தப்படும் வேறொரு பலி இனி இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்பதும் எதிரிகளை அழிக்கும் கோபத்தின் தண்டனையுமே இருக்கும். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாய்கிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று நினைத்து கிருபையின் ஆவியை அவமதிக்கிறவன் எவ்வளவு கொடிய தண்டனைக்கு தகுதியானவனாக இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் என்னுடையது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய மக்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் யார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய அதிக போராட்டத்தை சகித்தீர்களே. I have read up to verse 32, but we are going to focus on the text up to 31. நான் 32ஐயும் சேர்த்து வாசித்து விட்டேன். ஆனால் 31 வரை நாம இன்றைக்கு பார்க்க போறோம். A serious warning against apostasy. பின்வாங்கி போவதை குறித்து ஒரு ஒரு எச்சரிப்பை, ஒரு பயங்கரமான எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Let's first look at the context here. இந்த இடத்துல எந்த சூழல்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம். I've been repeatedly telling about the context in which the author or the Holy Spirit gave this epistle to the people who followed or who came from Judaistic background. யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்த மக்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் என்பதை நான் திரும்ப நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். You know, why did the author of the epistle to the Hebrews write this epistle in the first place? ஏன் இடத்துல இந்த நிருபத்தை
இந்த நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் எழுதினார் என்பதை நாம் பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். There were Christians who had come from Jewish religion into Christianity, and they were going back to the rituals and religious practices of Judaism. அன்றைக்கு சபையில நிறைய கிறிஸ்தவர்கள் யூத மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்திருந்தார்கள். ஆனா அவர்கள் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, திரும்ப யூத மதத்திற்குள்ளேயே, யூத சடங்குக்குள்ளேயே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. So, the Holy Spirit is telling the people, Jesus is above Moses, Jesus is above the angels, Jesus is above the law, Jesus is above the high priest, Jesus is above the Judaistic rituals and all that. இங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நிருபத்தின் மூலமாக, இந்த லெட்டர் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து மோசே காட்டிலும் பெரியவர், பிரமாணத்தை காட்டிலும் பெரியவர், அங்க பலியாக செலுத்தப்பட்ட அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை காட்டிலும் பெரியவர், பிரதான ஆசாரியனை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். யூத மதத்தில் உள்ள எல்லா சடங்குகள், பண்டிகைகள் எல்லாத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார் என்று சொல்றதை பார்க்கிறோம். So here, this is the argument of the author. இதான் இங்க இந்த நிருபத்தை எழுதின அந்த ஆசிரியர் முன்பாக வைக்கிற ஒரு வாதம் என்ன அப்படின்னா, see, when people followed the law and disobeyed, later they were punished by God. மக்கள் பிரமாணத்தை, மோசேயுடைய பிரமாணத்தை பின்பற்றின போது, பின்பற்றி அதை விட்ட போது, பின்மாறி போன போது, அதை அலட்சியப்படுத்தின போது அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். If they were punished by God, how much more will they be punished when they reject the blood of Jesus, when they reject the way of Jesus, when they reject the love of Jesus? அவர்கள் அந்த பிரமாணத்தை பின்பற்றாமல் அலட்சியப்படுத்தின போது மக்கள் தண்டிக்கப்பட்டார்களே என்றால், எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையும் அலட்சியப்படுத்துவார்கள் என்றால், புறக்கணிப்பார்கள் என்றால், அவர்கள் எப்படி தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை தான் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். And then it says, is there any other sacrifice for you? There is no other sacrifice for you, because when you reject Jesus Christ, you are trampling the blood of Jesus under your feet. நீங்க வேற எந்த பலியை நீங்க கொல்ல முடியும், எந்த பலியை நீங்க எதிர்பார்க்க முடியும்? வேற எந்த பலியும் உங்களுக்கு இல்லையே. நீங்க இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தை உங்களுடைய காலின் கீழே போட்டு மிதிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் கேட்கறத நாம பார்க்கிறோம். So if you are trampling the blood of Jesus Christ under your feet, in other words, if you are rejecting the blood of Jesus, if you are rejecting the sacrifice that Jesus made for you, what else can save you? That's the question. இப்ப என்ன கேட்கிறார் அப்படின்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை உங்களுடைய காலின் கீழே போட்டு மிதிச்சிங்க அப்படின்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தை புறக்கணிச்சிங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்தாரே, அந்த பலியை நீங்க அலட்சியப்படுத்தினீங்கன்னா, புறக்கணிச்சீங்கன்னா, வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேறு எதுதான் உங்களை ரட்சிக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறத நாம பார்க்கிறோம். To reject Jesus is to go back into the rituals. To reject the sacrifice of Jesus is to go back into a religious mode. நம்ம இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பது என்பது மீண்டுமாக எந்த சடங்குகள் எல்லாம் விட்டு வந்தோமோ அந்த சடங்குகளுக்குள்ள போவது. இயேசு கிறிஸ்துடைய பலியை நாம புறக்கணிப்பது என்பது மீண்டுமாக எந்த கோட்பாடுகள், எந்த விசுவாசத்திலிருந்து நம்ம வந்தோமோ மறுபடியும் அதற்குள்ளே போவது. If we do that, what do? We trample the blood of Jesus under our feet. நாம அப்படி பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்முடைய காலின் கீழே போட்டு நாம மிதிக்கிறோம் என்று அர்த்தம். So when we do that, what else can deliver us? What else can save us? That's what he is asking. நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னம்னா, வேறு எதுதான் நம்மை ரட்சிக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். So
there are some people who believe if you are saved once, saved forever. சிலர் இப்படி விசுவாசிக்கிறார்கள். ஒரு முறை நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்க சதா காலமும் ரட்சிக்கப்பட்டீங்க, நித்திய நித்தியமாக ரட்சிக்கப்பட்டீங்க. And there is no chance for you to get out of track or get away from Jesus. நீங்க ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்க பாதையிலிருந்து பின்மாறி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க இயேசுகிட்ட இருந்து வெளில போகவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து டீச் பண்றதை நம்ம பார்க்கிறோம். But what exactly the Bible teaches is it's possible for you to say no to Christ even after you have come into Christ. நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து இயேசுவே எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். There are some people who will say you cannot resist the grace that the Lord gives you. You can't say no to that. ஆண்டவர் வந்து கிருபையை கொடுக்கும்போது நீங்க புறக்கணிக்கவே முடியாது, நீங்க நோ வேண்டாம் அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பட் வாட் வி ஃபைண்ட் இன் த ஸ்கிரிப்சர் இஸ் தட் you have the free will to exercise it and say no to the grace of God even if it's going to be offered to you. நீங்க ஆண்டவர் வந்து தன்னுடைய கிருபையை உங்களுக்கு ஆஃபர் பண்ணும்போது கொடுக்கும்போது கூட நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஆண்டவரே எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். பிகாஸ் ஆண்டவர் நம்ம எல்லோருக்குமே ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். Some people say that people are already chosen and they cannot resist the grace of God. But we say, and the Bible says that God has chosen us in terms of his foreknowledge, but we can simply say to Jesus or to the Holy Spirit, I do not want salvation. We can say that we have free will to say that. சிலர் சொல்றாங்க ஆண்டவர் வந்து நாம வந்து புறக்கணிக்க முடியாத, நம்ம எதிர்த்து நிற்க முடியாத ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து ஏற்கனவே மக்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து விட்டார், அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா வேத புஸ்தகம் என்ன சொல்கிறது என்றால் நாம ஆண்டவர் வந்து நம்மை முன்பாகவே முன்குறித்திருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நாம ஆண்டவருக்குள்ள வருவோம் என்பதை அவர் அறிந்து இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க அப்படிங்கறத அவர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவர் முன்குறித்திருக்கிறார் என்பது அதற்கு வந்து இந்த அர்த்தம் அல்ல. ஆண்டவர் ஏற்கனவே இவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்குறித்திட்டாரு, அவங்க மட்டும் தான் ரட்சிக்கப்படுவாங்க, மற்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்றது அதனுடைய அர்த்தம் இல்லை என்பதை நாம் வலியுறுத்துகிறோம் அருமையானவர்களே. இட்ஸ் நாட் டிட்டர்மினிசம். It's not that God has already determined that some people will be saved and some people will not be. அதாவது ஏற்கனவே ஆண்டவர் குறித்து விட்டார், இவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க இவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு குறித்து விட்டார் என்று வேதத்துல இல்ல. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார், whoever believes shall be saved. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்படுவாங்க. Jesus died for all the people in the world. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். He did not his atonement is not limited. அவருடைய பாவ நிவாரண பலி வந்து ஒரு சில மக்களுக்காக மட்டும் இல்லை. He died for everyone. அவர் வந்து எல்லோருக்காகவும் அவர் மரித்தார், எல்லோரும் ரட்சிக்கப்படும்படியாக அவர் மரித்தார், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம் என்பதை நான் பார்க்கிறோம். It's God's will that everyone should be saved. Many times in a talk with each other, I have heard people saying this. நான் வந்து சாதாரணமா பேசும்போது மக்கள் என்கிட்ட சொல்றத கேட்டிருக்கிறேன், மற்றவங்கள்ட்டையும் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். People have said this. மக்கள் இதை சொல்லியிருக்காங்க. Sister, don't worry sister, if God has to save your husband, he will save. Or don't worry brother, if God has to God has determined to save your son or daughter, he will save, don't worry. நான் பேசும்போது சிலர்லாம் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மகளையோ மகனையோ ஆண்டவர் வந்து ரட்சிக்கணும் அப்படின்னா நிச்சயமா ரட்சிப்பாரு, நீ ரட்சிக்கணும் அப்படின்னு திட்டம் வச்சிருந்தாருன்னா பிளான் வச்சிருந்தாருன்னா ரட்சிப்பாரு, முன்குறித்திருந்தாருன்னா ரட்சிப்பாரு அப்படின்னு சொல்றதை நான் கேட்டிருக்கேன். தட்ஸ் அ ராங் தியாலஜி ஃபார் மீ. அது வந்து சரியான தவறான இறையியல் கருத்து என்று நான் சொல்வேன். Why? Because God wants everyone to be saved. God wants everyone to be saved because he died for everyone in the world. இயேசு கிறிஸ்து தேவன் ஒவ்வொருத்தவங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார், அவர் சித்தம் கொண்டிருக்கிறார்.
எனவே நம்ம ஆண்டவருக்கு சித்தம் இருந்துச்சுன்னா ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஆண்டவருடைய சித்தம் அதுதான். ஆண்டவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்பதையும் நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். So what are we going to look at this morning with this in mind? So இதை நம்ம மனதில் வைத்து நம்ம இன்னைக்கு காலையில என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னா, first thing we need to keep in mind is that we should never willfully commit sin against God after we have tasted the goodness of God. நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நாளும் அதாவது தொடர்ந்து நம்முடைய சித்தத்தின்படி, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் 26வது வசனத்துல, in 26, this is what, in verse number 26, this is what we see. After we have known the truth, after we have understood God, we should not willfully commit sin. இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொண்ட பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், if we commit sin willfully, there is no other sacrifice for us. நாம ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்து நாம ரட்சிக்கப்பட்ட பின்பு சத்தியத்தை அறிந்த பின்பு நாம மீண்டுமாக மனப்பூர்வமாக பாவம் செய்வோம் என்றால், இனி வேற பலி கிடையாது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் மரிக்க போறதெல்லாம் கிடையாது. நமக்காக ஒரே தரம் மரித்து விட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். வேற அதை காட்டிலும் ஒரு பெரிய பலி கிடையாது என்பதை பார்க்கிறோம். The key word here is willful sin. மனப்பூர்வமாக பாவம் செய்வது. We need to ask certain questions this morning. As we commit sin, are we enjoying it? Are we enjoying it? Is our conscience stricken? Are we feeling that we are really hurting God? We are really trampling the blood of Jesus under our feet. If we don't feel that, something wrong with us. நாம பாவம் செய்யும் போது இன்னைக்கு காலையில கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம பாவம் செய்யும் போது நாம அதை என்ஜாய் பண்றோமா, சந்தோஷமா பண்றோமா யோசித்து பாருங்க. அல்லது நம்முடைய மனசாட்சி குத்தப்படுகிறதா யோசித்து பாருங்க. அல்லது நம்ம பாவம் செய்யும் போது ஐயோ ஆண்டவரை நம்ம காயப்படுத்துறோமே, அது மட்டுமல்ல நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தை, ஏன்னா வேற பலி எதுவுமே கிடையாது, இதை காட்டிலும் வேற பலி எதுவுமே கிடையாது, ஆண்டவருடைய ரத்தத்தை நம்ம காலில் போட்டு நம்ம மிதிக்கிறோமே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத யோசித்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். I always believe this as I look at different instances in the Bible. பல்வேறு காரியங்களை நான் வேத புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், இதை நம்புறேன். The one who is in a more dangerous position is the one who commits sin and doesn't acknowledge that he is committing sin. நான் ஒருத்தர் அபாயகரமான ஒரு நிலையில இருக்கிறார் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சிலர்லாம் பாவம் செய்வாங்க, ஆனா நான் பாவம் செய்கிறேன்னே சொல்ல மாட்டாங்க. பாவம் செய்கிறேனே அவங்க அதாவது ஒத்துக்க மாட்டாங்க. See, if somebody commits sin, he has to tell, yes, I have committed sin, I am wrong, and God help me. God help me. யாராவது பாவம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் பாவம் செய்யறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டா போதும். I have seen some Christians, my friends, it breaks my heart. நான் சில கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன், இது நிச்சயமாக என்னுடைய மனதை உடைக்கும் ஒரு காரியம். They commit sin. They commit sin blatantly. எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும் இது பாவம் அப்படின்ட்டு, அவங்களுக்கும் தெரியும். ஆனா they will always justify what they do and say, this is what, it's okay, no problem, this is how things work here. எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படிதான் வேலையே நடக்கும், இது செய்யறதுனால ஒண்ணுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். They don't even acknowledge that what they do is sin. அவர்கள் செய்வது பாவம் என்று கூட அவர்கள் ஒத்துக்கொள்வதே கிடையாது. I would say they are in a more dangerous position. அவர்கள் மிக மிக அபாயகரமான ஒரு நிலையில இருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். My friends, we need to fall into the hands of God, the merciful God. நமக்கு இரக்கம் வைத்திருக்கிற ஆண்டவருடைய கரத்திலே விழுவது மிக முக்கியமான ஒரு காரியம். We have to fall into the hands of the gracious God. கிருபை உள்ள அந்த ஆண்டவருடைய கரத்திலே விழுவது மிக முக்கியமான ஒரு காரியம். Because he will judge us. We need to keep the love of God in mind
we also have to keep the justice of God in mind. ஆண்டவருடைய கிருபையையும் நம்முடைய கண்களிலே வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நியாயத்தையும் நீதியையும் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, this is very important, for us to stay in God, deliberately sinning, willfully sinning, after understanding the grace of God, after fully, understanding the gospel. நம்ம முழுவதுமாக சுவிசேஷத்தை அறிந்ததுக்கு பின்பாக நம்ம என்ன செய்யறோம்னா ஆண்டவரை நம்ம நிராகரிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். Sometimes familiarity creates contempt. சில வேளைகள்ல அதிகமா பரிச்சயமா இருப்பது நமக்கு வெறுப்பை உண்டாக்குகிறது. Some people have gone into religious mode. சில வேளைகள்ல சில மக்கள்லாம் பாத்தீங்கன்னா மத ரீதியில போயிருவாங்க. Too much of reading the Bible, probably, I don't know, too much of reading the Bible, too much of prayer, too much of this, too much of religious activities. ரொம்ப அதிகமாக மத சம்பந்தமான காரியங்கள், நிறைய பைபிள் வாசிக்கிறதா, நிறைய ஜெபம் பண்றதா, எது அவங்கள இப்படி பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியல. அல்லது மத ரீதியாக ஜெபிப்பது, மத ரீதியாக வேதத்தை வாசிப்பது ஒருவேளை அப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். When we say God, does it excite you? When we say prayer, does it excite you? Do you feel joyful about what you do for Christ? ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கிறதா? ஜெபம் என்று சொல்லும்போது அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதா? ஆண்டவருடைய அன்பை குறித்து நீங்க யோசிக்கும் போது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா? யோசித்து பாருங்க. We should never lose the joy of salvation. ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, வா, இதுதான் அந்த உலகத்திலே பெரிய காரியம் அப்படின்ற அந்த ஃபீலிங் வருதா? இல்ல, it's okay. Yeah, yes, I'm saved. Yeah, yes. அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா? Is your honeymoon period over with God? Is your love relationship over with God? Today, I'm speaking very directly to every one of us, and I'm the one I'm speaking to first. நான் தான், என்கிட்ட தான் நான் பேசிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் பேசிக்கிறேன். Many times I ask this question to me. இந்த கேள்வி என்கிட்ட நான் கேட்டுக்குவேன். Are you really enjoying ministry? Are you really enjoying being with God? Or are you simply going through motions? நான் என்கிட்ட கேள்வி கேட்டுக்குவேன். நீ உண்மையிலே ஆண்டவருக்காக செய்யற அந்த ஊழியத்தை நீ என்ஜாய் பண்றியா? அல்லது சும்மா நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீ செய்யறியா? நீ ஆண்டவரோடு வைத்திருக்கிற அந்த உறவை நீ என்ஜாய் பண்றியா? இல்ல சும்மா இப்படி நம்ம இந்த ஜெபத்துல உட்காரணும், அல்லது இந்த இடத்துல நம்ம சர்வீஸ்க்கு போகணும், நம்ம ப்ரீச் பண்ணித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீ பண்றியா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னைவ நான் கேட்டுக்குவேன். Because that's what God asks me sometimes. It can happen to any one of us. We can go into a religious mode. நம்ம இது யாருக்கு வேணாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அருமையானவர்களே, நம்ம ஒரு மத ரீதியான ஒரு சடங்குக்குள்ள போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன். The God is giving us a loving warning to us this morning. அன்புனால ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை இந்த காலை வேளையில கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். The only cure for sin is the blood of Christ. நமக்கு ஒரே ஒரு தீர்வு இந்த உலகத்துல நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு, ஆண்டவருக்குள்ள இருப்பதற்கு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பலி. Nothing else. So we just have to depend upon the grace of God always. ஆண்டவருடைய கிருபையை நம்ம நம்பி இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. So what shall we do? Should we live in fear that we will backslide? So நம்ம பின்மாறி போயிருவோம் அப்படிங்கிற பயத்திலேயே நாம ஆண்டவருக்குள்ள இருக்கணுமா? அப்படிலாம் இல்லவே இல்லை. I want you to read Hebrews chapter 3 and verse 14. Hebrews chapter 3 and verse 14 says, let me read that in Tamil and then explain that. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு வரைக்கும் உறுதியாக பிடித்துக் கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவிடம் பங்குள்ளவர்களாக இருப்போம். If we hold on to the faith that we have in Christ to the end, we will be with God to the end. நாம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நம்ம பிடித்து கொண்டோம் என்றால் நாம நிச்சயமாக ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருப்போம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். This is about being faithful to God to the end.
நாம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை விடாம பிடிச்சிருக்கணும், கடைசி வரைக்கும் நம்ம பிடித்திருக்க வேண்டும் என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். My friends, we came into Christ by faith, and we need to stand in Christ by faith. We came into Christ by grace, and we need to stand in Christ by grace. நாம கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்தினால தான் வந்தோம். நம்ம விசுவாசத்தினால மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்க முடியும். நம்ம கிருபையினால தான் ஆண்டவருக்குள்ள வந்தோம். கிருபையினால தான் ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். I want to read another scripture portion. இன்னொரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Philippians chapter 2 verses 12 and 13. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது மற்றும் 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு அருகில் இருக்கும்போது மட்டுமல்ல, நான் தூரத்தில் இருக்கும் பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்களுக்கு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Here Paul is telling the people, I want you to obey God just as I were with you. You know, even in my absence, I want you to obey God. That's what he is saying. And in verse number 13, 13வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். You know, this is what he says. God, according to his grace, according to his will, you know, get whatever his will is done in your life. I think I must read that in English. My translation may not be very good. Let me read that in English for you. Philippians chapter 2 verses 13 and 12 and 13. Philippians chapter 2. Philippians chapter 2 verses 12 and 13. It's a wonderful, inspiring Bible text. Therefore, my dear friends, as you have always obeyed, not only in my presence, but now much more in my absence, continue to work out your salvation with fear and trembling. Continue to work out your salvation with fear and trembling. What does it mean to work out your salvation? In the உங்களுடைய விசுவாசத்தை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த ரட்சிப்பை என்ன செய்யுங்க? நிறைவேற்ற பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்வதை பார்க்கிறோம். ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்க. இன் அதர் வேர்ட்ஸ், எக்ஸசைஸ் யோர் சால்வேஷன். நீங்க உங்க ரட்சிப்பை நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. If I say that I'm saved, I'm changed, I'm forgiven by Christ, நான் கிறிஸ்துவினால மன்னிக்கப்பட்டிருக்கேன், கிறிஸ்து வந்து என்னை சேஞ்ச் பண்ணியிருக்காரு, கிறிஸ்து வந்து என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்வேனே என்றால், I need to exercise, I need to put into practice the salvation the Lord has given me. I need to put into practice the forgiveness that the Lord has given me. ஆண்டவர் கொடுத்த அந்த பாவ மன்னிப்பை, ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை நான் என்ன செய்யணும்னா பயிற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், செயல்முறைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி பண்ணுமா? வித் ஃபியர் அண்ட் ட்ரம்பிளிங், பயத்தோடும் நடுக்கத்தோடும் பயபக்தியோட நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்வதை பார்க்கிறோம். ஃபார் இட் இஸ் காட் ஹூ ஒர்க்ஸ் இன் யூ டு வில் அண்ட் டு ஆக்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ். ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள செய்து முடிப்பார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஸோ the God who has begun a good work in you will complete the work in you. ஆண்டவர் நல்ல வேலையை உங்களுக்குள்ள அவர் ஆரம்பித்திருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள அந்த நல்ல வேலையை செய்து முடிப்பார் என்று பார்க்கிறோம். So we need to depend upon God. ஆண்டவரை நாம சார்ந்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, if we do not do that, if we reject the blood of Jesus, if we reject the blood of Jesus and go into a religious mode, following rituals and not really, being connected with God, நாம இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துடைய பலியை வந்து புறக்கணிச்சுட்டு நம்ம ஆண்டவரோட உண்மையான உறவுல இல்லாம நம்ம மறுபடியும் அந்த ரிலீஜியஸ் மோடுக்குள்ளேயே போயிட்டோம்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா, verse number 27 through 29, if you read in Hebrews chapter 10,
எபிரேயர் 10வது அதிகாரத்துல நீங்க 27ல இருந்து 29 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா நாம என்ன பார்க்கிறோம்? Only a fearful expectation of judgment. How much more severely do you think someone deserves who has trampled the Son of God underfoot? இயேசு கிறிஸ்துவ நாம இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம நம்முடைய காலுக்கு கீழே போட்டு நம்ம மிதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை நம்ம அலட்சியப்படுத்துறோம். My friends, let's not do anything as a religious practice. நம்ம எதையுமே நம்ம ஒரு மத சடங்காக நம்ம பின்பற்ற தேவையே இல்லை. நம்ம முழு மனசோட முழு அன்போட நம்ம ஆண்டவரை நேசிப்போம். I've seen some couples, a few couples, not many, few couples come and tell me, we don't love each other, pastor, we don't love each other, we are not husband and wife anymore. Only for the world we are husband and wife, so we want to go for divorce. ஒரு சில என்னுடைய not நிறைய பேர் இல்லை, ஒரு 3-4 கப்புள்ஸ் தம்பதிகளுடைய வாழ்க்கையில என்கிட்ட சொல்றதை நான் கேட்டிருக்கேன். நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இல்லை, நாங்க ஒருத்தவங்க நேசிக்கல, சும்மா உலகத்துக்கு மட்டும்தான் என்ன செய்றோம், நாங்க கணவன் மனைவியா இருக்கிறோம், இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நாங்க விவாகரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை நான் பார்த்திருக்கேன். You know, such instances actually broke my heart. அப்படி மக்கள் என்கிட்ட சொல்லும்போது மனசு உடையும். I had spent many nights thinking about that. நிறைய ராத்திரிகளை நான் அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டே நான் இருந்திருக்கேன். I had prayed for them, but they never changed. They have never changed, and they had never got into real relationship. அவங்க உண்மையான அந்த உறவுக்குள்ள வரல. I think they were, in other words, on a religious mode. அவங்க ஒரு மதம் சார்ந்த, அதாவது சும்மா நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுல இருந்தாங்க. ஒன்ஸ் they got frustrated with that and then they wanted to go different ways. அவங்க மத சடங்கு ரீதியில அவங்க கணவன் மனைவியா இருந்தாங்க. உண்மையிலே அவங்களுடைய இதயம் ஒன்றாகவில்லை. சரி, நம்ம பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு யோசித்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். I just want to see the same thing happening in many God-man relationship. மனுஷன் ஆண்டவர் அப்படிங்கிற அந்த உறவுலையும் அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். After a long time of just being in God's relationship, it's an oxymoron. God's relationship religiously you cannot be, but நம்ம ரிச்சுவலிஸ்டிக்கா சடங்காக மத ரீதியில அப்படியே நம்ம இருந்துகிட்டே இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா one day we will be frustrated. What is there in being with God? ஆண்டவரோட இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்ப நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். Just want to tell you, my friends, the greatest thing the Lord has offered to us is his relationship. ஆண்டவர் இந்த உலகத்துல பெரிய காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய உறவு என்பதை நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய உறவு. He died for us. He gave his life for us. That's what we are meditating every day. And there is nobody who has done it for us. ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையை நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த உலகத்துல யாருமே செஞ்சதே இல்லை. So let's love God more and more and more and more. ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்ம நேசித்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய to love God is to obey God. ஆண்டவரை நேசிப்பது என்பது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது என்பது அருமையானவர்களே. I can't simply say I love you Lord and then disobey God. நான் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கவே முடியாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Just enjoy it. Just enjoy it. God's not asking you to do so many things. ஆண்டவர் நிறைய காரியம் நீங்க பண்ணணும் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. You just love God. You will really enjoy it. To be a disciple of Jesus, to be a child of God is an enjoyable thing. நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பது, ஆண்டவரை நேசிப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாலியான ஒரு காரியமாக தான் இருக்கிறது என்று நான் சொல்வேன். God has not put lot of restrictions. ஆண்டவர் நிறைய ஒரு மதத்துல எப்படி இருக்குமோ நிறைய கோட்பாடுகள்லாம் போட்டு பரிசேயர்களை போல, just like the Pharisees did, he is not burdening you with lots of rules and regulations. It's a you would have felt when you come to our church, you would have felt that
He just wants you to be connected with God in your heart. நீங்க நிச்சயமா நம்முடைய சர்ச்சுக்கு வரும்போது வசனத்தை கேட்கும்போது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் என்னன்னா, நீங்க இதயத்துல நீங்க நீங்க இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கறது தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. So let's love God more love, more power. ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுக்கிறாரு என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. I just want to offer a small prayer and then we will have a song and conclude with the word of prayer. நான் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நான் முடிக்கிறேன். அதன் பின்பு ஒரு பாடல், அதன் பின்பு நாம ஜெபித்து முடிக்க போறோம். Father, give us a heart to love you more and more and more. If there is anything in us that is, Lord, taking us away from you, help us get out of it and depend upon your grace always. In Jesus name. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஏதாவது இருந்து உங்ககிட்ட இருந்து எங்களை அது பிரித்து கொண்டே போகிறது என்றால், மத ரீதியில எங்களை கொண்டு போகிறது என்றால், ஆண்டவரே, அதை நாங்கள் உடைக்க உதவி செய்யுங்க. அது நாங்க வெளியில வர உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபையை மட்டுமே சார்ந்திருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆமென்.